ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பேரண்ட்ஸ் பொதுவாக தன்னுடைய குழந்தைகள் தனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பேசும் பொழுதும், ரொம்ப விளையாட்டாக வா போன்னு பேசும் பொழுதும், எல்லா விஷயங்களையும் என்கிட்ட நீ ஷேர் பண்ண முடியும், எல்லா ஃப்ரீடமும் உனக்கு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கண்டிப்பு இல்லாமல் அவங்கள ரொம்ப நான் ஃப்ரெண்டாக, நான் பேரண்ட்டாக இல்லாமல் நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக நான் பழகிறேன் என்னோட குழந்தைகள்கிட்ட அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ பேரண்ட்டுன்றவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறத விட பேரண்ட்டாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும் பொழுது ஒரு ஏஜில், ஒரு சின்ன வயசில் நீங்கள் அதை கண்டிக்காமல், பேரண்ட்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள வாங்க போங்கன்னு தான் நம்ம கூப்பிடணும். அம்மா கிட்ட சில விஷயங்களை பேசுகிறதோ, அம்மாவுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, அப்பாவுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்க கூடாது, எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த லிமிட்டும் ஸ்பேஸும் கண்டிப்பாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் சிறு வயதிலேருந்தே இருந்தால் அது ஒரு வயதை நெருங்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு பேரண்ட் புலம்புன ஒரு விஷயம், நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், அதனால அவனை எவ்வளவோ கடன் கொடுத்துலாம் நான் யூஎஸ்லாம் படிக்க வச்சேன், நீங்கள் யூஎஸில் செட்டில் ஆகிட்டான், பட் நம்ம கல்ச்சரையே இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல, வீட்டிலே அழைச்சிட்டு ஒரு பொண்ணை தங்க வைக்கிறான், அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கான், அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறான், அவனை என்னால் கண்டிக்க முடியல இந்த வயதில் அப்படின்றாங்க. சின்ன வயதுலேருந்து அவன் பிடிச்ச மாதிரிலாம் நடந்துட்டு, அவன் பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், பிடிச்சதெல்லாம் பண்ணினேன், ஆனால் இப்போ அவனை என்னோட கண்ட்ரோலில் நான் கொண்டு வர முடியலை, அம்மானா ஃப்ரெண்டு மாதிரி நான் அவங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்டு மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இங்கே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸாகவே இருக்கலாம், எல்லா விஷயங்களையுமே பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும், நம்ம கேட்க முடியும், அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்க முடியும்னு இருந்தாலும், பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டு, பேரண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, எந்த லிமிட் வரைக்கும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லிமிட்டும் ஒரு ஸ்பேஸும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் பேரண்டிங்கில். சரி, நன்றி, வணக்கம்.